ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்து ஹனிமூன் ட்ரிப்புக்கு எல்லாரும் கிளம்பியாச்சு. சரி பைக் எடுப்பா அப்படின்னு எடுக்க சொன்னால் போய் உட்கார போகிற நேரத்தில் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல். என்னன்னு பார்க்குறீங்களா? அந்த ஊசி பட்டாசு தாங்க. என்னடி இது ஒரு ட்ரெஸ்ஸுன்ட்டு கேவலமாக திட்டுது நம்ம சக்தியை. உடனே அழகாக இருந்தாவே இது உங்களுக்கு பொறுக்காதே அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போய் மாற்றிட்டு வரேன்னு சொல்லிட்டு மாற்ற கிளம்பிட்டாங்க. மாற்றிட்டு வந்துட்டு இப்போ நான் குடும்பஸ்திரியாக இருக்கானான்னு கலாய்க்கிறாங்க. இந்த கலாயெல்லாம் உனக்கு தேவையாமா? எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும்மா, சுடிதாராக இருந்தாலும் ட்ரெஸ்ஸு தானம்மா, ஏமா அதை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறீங்க? அது சரி. அதுக்கப்புறம் இது அத்தான் பொத்தான்னு ஆரம்பிக்குது நம்ம மீனால். ஐயோ இவ பேசுறது தாங்க முடியலையே, இவ பேசுறத கேட்கறது கேட்காமலே இருக்கலாம், கடவுளே என்னை செவிடனாக்கி இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் வேண்டிக்கிறாரு. வேண்டிக்கிறது மட்டும் இல்லை, சேரன் எப்படி தான் இவ கூட போகிறோமோன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே உட்காந்துருக்காரு. ஃபீல் பண்ணாதீங்க, கடவுள் காப்பாற்றுவார் கண்டிப்பாக உங்களை. அதுக்கப்புறமா உட்காந்து எல்லாரும் கிளம்பிட்டாங்க. பாய் சொல்லிட்டு இவங்களும் கிளம்பி ஒரு பக்கத்து வர டீ குடிக்கிற இடத்துல வந்துட்டு நம்ம வேலன் வந்து நிப்பாட்டிட்டு டீ வாங்கி கொடுத்துட்டு நீ குடிச்சிக்கிட்டே இருன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். ரொம்ப நேரமா ஆளக்கானமேன்னு தேடுறாங்க. கடைசியில் பார்த்தா சுடிதார் வாங்கிட்டு வந்திருக்காரு பொண்டாட்டிக்கு. இப்படி ஒரு புருஷன் எங்கேயாவது கிடைக்குமா? சுடிதாரில் பார்க்கணுங்கிறதுக்காக அதுக்கு ஒரு பொய்யை சொல்கிறாரு. என்னன்னு கேளுங்க. நீ வந்து சுடிதாரில் நல்லாவே இருக்க மாட்டே அப்படி இப்படின்னு ஒரு பொய்யை சொல்ல, உனக்கு பிடிக்காதுன்னா நான் அப்படி தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சுடிதாரை போட்டு வராங்க. வேற லெவலில் சுடிதாரில் போட்டு வந்தோடனே நம்ம வேலைன்னு பார்க்கணுமே. இப்போ சுடிதாரில் பார்த்தோன்னே மயங்கிட்டாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட்டில் இப்படி தானே சுடிதாரில் தானே பார்த்தாரு, அதனால மயங்கிட்டாரு. இன்னொரு பக்கம் நம்ம தேன் இருந்துட்டு சக்தி இல்லாமல் வீடே வெறிச்சோடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஊசி பட்டாசு அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்க, அதுக்கப்புறம் என்னாச்சு நீ கன்சிவாக இருக்கியா, ஏன் 2 மாதம் ஆச்சு அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்குறாங்க. ஐயோ பயந்துட்டாங்க அவங்க, சமாளிக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.